ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 கிறிஸ்மஸில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோடில் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சவர் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலைன்னா பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டில் ஒன்றுமே இல்லை வழக்கம் போல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமில் கிராணி ஏதாவது மறைச்சி வச்சுருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்கல, வந்ததே வேஸ்ட்டு. எதுவுமே பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இல்லை. அடுத்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வேறு ஏதாவது கிடைக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது. பேட்ரி பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்புக்கு பயன்படாது, அது கார் எஸ்கேப்புக்கு தான் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் வரும். 2 ட்ராவ்லேயும் ஒரு ட்ராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் பிளேடர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கட்டிங் பிளேடர் பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். இந்த கட்டிங் பிளேடரை வச்சு பார்த்தீங்கன்னா டோரோட கேபிளை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. டோர் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பேடுலாக்கு கீ பார்த்தீங்கன்னா தேவை, மாஸ்டர் கீ தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒயரை கட் பண்ணிடலாம். ஒரு ஒயரை கட் பண்ணோன்னே லைட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் இருக்குது, அதையும் கட் பண்ணியாச்சு. கட்டிங் பிளேடரை கீழே ட்ராப் பண்ணிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜொலிக்குது. இந்த இடத்துல ஒரு கிஃப்ட் இருக்குது. கிஃப்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஏன்னா கிஃப்ட்டுக்குள்ளே இருந்து ஒரே புகையாக பார்த்தீங்கன்னா கிளம்புது. உள்ளுக பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்டா கிளாஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு, நடந்து வர்றாரு. ஓ மை காட், அரைஞ்சிட்டு போகிறாப்புல சாண்டா கிளாஸு. ரொம்ப மோசமான சாண்டா கிளாஸாக இருப்பார் போல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவிலையும் ஒன்றுமே இல்லை. டோர் எஸ்கேப்புக்கு தேவையான மற்ற பொருளை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தொலைவி கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கு கிடச்சிருக்குது. இந்த புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியை ரிலீஸ் பண்ணிடலாம். கிராணிக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக்கை வச்சாச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போயிடலாம். கீழே கிச்சனில் கிராணி வேறு ஏதாவது பொருளை ஒழிச்சு வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. கிச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் செக் பண்ணவே இல்லை. ஓ மை காடு, சாண்டா கிளாஸ் பார்த்தீங்கன்னா பழையபடி வந்து காலில் அரைகிறாப்புல. நம்ம ஏதாவது பொருள் கொண்டுட்டு வந்தோம்னா அதை பார்த்தீங்கன்னா கீழே தட்டி விட்ருவாப்புல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது. இதுதான் கிராணி ஹவுஸா? கிராணி ஹவுஸ் மாதிரி தெரியுதா? இது ஏதோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியல. மற்ற ட்ராவெல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடலாம், ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாட்கன்னோட 2வது பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. இந்த இடத்துல இதுலேயும் இல்லை. அடுத்த கபோர்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் எஸ்கேப்புக்கு தேவையான கோடு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. பேட்லாக் கோடு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. பேட்லாக் கோடை வச்சு பார்த்தீங்கன்னா ஓ மை காடு, பேட்லாக் கோடை பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் தட்டி விட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்லாக் கோடை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்லாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பேட்லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஹேமரு, மாஸ்டர் கீ, பேட்லாக் கீ பார்த்தீங்கன்னா தேவை. இது இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாட்கன்னோட பீஸை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ ஷாட்கன் செய்யக்கூடிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பீஸை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2வது பீஸ் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல இருக்குது. 2வது பீஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். 2வது பீஸையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 3வது பீஸ், ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் தேவை. ஷாட்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். கேபினட்டில் ஒன்றுமே இல்லை, கார் கேபினட்டில்.
சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா, காரோட கேபினெட்ல தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட் டனல் இருக்குது. இது வழியா பார்த்தீங்கன்னா, நம்ப வேற ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த படிக்கட்டில ஏறி போய் பார்த்தீங்கன்னா, கிராணி வேற ஏதாவது பொருள பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருக்குதாங்கிறத செக் பண்ணிறலாம். ஃபோட்டோ தான் இருக்குது. இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல யாரையோ மூட்டையில கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. ரொம்ப பயங்கரமான கிராணியா இருக்கும் போல இருக்குது. இந்த இடத்துலயும் ஒண்ணுமே இல்ல. காலியா இருக்குது. வந்ததே வேஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ப இன்னும் செக் பண்ணி ஆவணும். இன்னும் நெறைய இடம் பார்த்தீங்கன்னா, செக் பண்ணாம இருக்குது. ஓ மை காட்! வந்து என்ன ஒரு வேகம்! வந்து பலார்ன்னு கால்ல ஒரு அறை. நம்ம ஏதாவது பொருள எடுத்துட்டு போயிருந்தோம்னா, கீழ விழுந்திருக்கும். இந்த இடத்துல ஸ்பார்க் பிளக் இருக்குது. கார் எஸ்கேப்பு தான். கார் எஸ்கேப்புக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஆனா, டோர் எஸ்கேப்புக்கு தேவையானது ஒண்ணு கூட கிடைக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா, 3வது ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு டோர ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு வீல் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஷாட்கன் பீஸ கொண்டாந்து வச்சாச்சு. இப்ப ஷாட்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இப்ப புல்லட்ட பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. நம்ப அந்த ஷாட்கன்ன எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூ டிரைவர கீழ தள்ள வந்தாச்சு. இப்ப கரெக்ட்டா சுட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ டிரைவரையும் கீழ தள்ளியாச்சு. ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா கீழ விழுந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ப வீல் கிராங்க பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். வீல் கிராங்க பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்ப கொண்டு போய் வீல் கிராங்க ஸ்பைடர் டனல் கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிறலாம். ஸ்பைடர் டனல ஓப்பன் பண்ணும்போது வீல் கிராங்க் தேவைப்படும். கார் இன்ஜின் கிடச்சிருச்சு. கார் இன்ஜின் வச்சு நான் என்ன பண்ணுறது? இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸ்பைடர் கீய வச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் டனல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. வீல் கிராங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஸ்பைடர் டனலுக்குள்ள தூக்கி போட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஸ்க்ரூ டிரைவர பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாச்சு. ஸ்க்ரூ டிரைவரையும் பார்த்தீங்கன்னா, நம்ப எடுத்துக்கிட்டு நம்பளே ஸ்பைடர் டனலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ டிரைவர கீழ ட்ராப் பண்ணிட்டு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, வீல் கிராங்கையும் எடுத்து கீழ ட்ராப் பண்ணிறலாம். உருண்டுட்டு போய் அது கீழ விழுந்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, வீல் கிராங்க எடுத்துக்கிட்டு நம்ப கீழ இறங்கியாச்சு. வீல் கிராங்க பார்த்தீங்கன்னா, நம்ப கரெக்டான இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஆவணும். ஒரு லாக் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த லாக்க ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீல் கிராங்க் தேவைப்படும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வீல் கிராங்க போட்டு பார்த்தீங்கன்னா சுத்தியாச்சு. இந்நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்குது. இத பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ப லிஃப்ட்ல போய் 2 பாக்ஸ பார்த்தீங்கன்னா தொறக்கிற மாரி இருக்கும். ஒரு பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெடிகுண்டும், ஒரு பாக்ஸ்ல நமக்கு தேவையான எஸ்கேப்புக்கு தேவையான பொருளும் பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் 2வ பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். தப்பான பாக்ஸ தொறந்தோம்னா, உள்ளுக்கு இருக்கிற குண்டு வெடிச்சு நமக்கு ஒரு டே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போவும். இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இந்த வாட்டர் மெலனுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலன இந்த இடத்துல ட்ராப் பண்ணிறலாம். காருக்கிட்ட பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலன ட்ராப் பண்ணியாச்சு. லிஃப்ட் வழியா பார்த்தீங்கன்னா, நம்ம மேல போயிறலாம். நம்ப பார்த்த 2ஆம் நம்பர் பாக்ஸ பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி ஆவணும். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி ஆவணும். உள்ளுக்கு நமக்கு டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் கூட பார்த்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். 2ஆம் நம்பர் இதுதான். பார்த்தீங்கன்னா, நமக்கு உள்ளுக்க பார்த்தீங்கன்னா, வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இப்ப பழையபடி பார்த்தீங்கன்னா, வீல் ஹேண்டில் எடுத்துட்டு கீழ போயிறலாம். வீல் ஹேண்டில் நமக்கு வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரூ டிரைவர பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்தாகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு லாக் இருக்குது. அந்த லாக்க ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் தேவை. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீல் ஹேண்டில பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலன் தூக்கி போட்ட இடத்துலயே பார்த்தீங்கன்னா, வீல் ஹேண்டிலும் தூக்கி போட்டாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா, நம்ம கீழ ட்ராப் பண்ண ஸ்க்ரூ டிரைவர பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ டிரைவர பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸ்க்ரூ டிரைவர எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ப எங்க ஷவர் இருக்குதோ, ஷவர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வருவோம். அதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 4 ஸ்க்ரூ போட்டு முறுக்கி வச்சிருக்கிறாங்க. 4 ஸ்க்ரூவையும் பார்த்தீங்கன்னா, கச்சிதமா ஸ்க்ரூ டிரைவர வச்சு கழட்டிக்கலாம். கடைசி ஸ்க்ரூவ கழட்டுனா, உள்ளுக்கு இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிரும். டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் கூட இருக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா, டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பேட்லாக் கீ பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. பேட்லாக் கீய வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பூட்ட பார்த்தீங்கன்னா, நம்மளால ஓப்பன் பண்ண முடியும். அதே மாரி ஓப்பன் பண்ணியாச்சு.
அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் பண்ண வாட்டர் மெலனை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் கட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோமேன் இருக்குது. தலையை சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளையே பார்க்குது. ஓ மை காட், தலையை பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் மெலனுக்குள்ளே இருந்து ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிருக்குது. இது நமக்கு தேவைப்படாது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாண்டா கிளாஸ் வந்துட்டாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கேணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வாட்டர் மெலன் கட் பண்ண இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இதே கேணியும் இருக்குது. இப்போ உள்ளுக்கு இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பொருள் கிடைக்குதுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேமர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஹேமரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டோரில் ஒரு பலகை இருக்கும். அந்த பலகையை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 2 தடவை ஹேமரை வச்சு அடித்து உடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல 3 பலகை இருக்குது. 3 பலகையும் பார்த்தீங்கன்னா ஹேமரை வச்சு பார்த்தீங்கன்னா உடைச்சாச்சு. ஒரு பலகையை பார்த்தீங்கன்னா கையில் எடுத்தாச்சு. இந்த ஒரு பலகையை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பலகையை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. ஏதாவது டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஒன்றுமே கிடைக்கல. நம்ம ட்ராப் பண்ண ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எதுக்கு ஹேமர் பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குது. இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா நம்ம உடைச்சாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவை உடைச்சாச்சு. கேமராவை உடைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேட் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா லாக் ஆகாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஃப் கீ இருக்குது. அதை கட் பண்ணி எடுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் பிளேடர் தேவை. இந்த கட்டிங் பிளேடரை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒயரை கட் பண்ணி ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிற ஃபேன் நிற்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் கீயை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். சேஃப் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. சேஃப் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இந்த அண்டர் கிரவுண்டில் தான் சேஃப் லாக்கர் இருக்குது. சேஃப் லாக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கீ கிடச்சிருச்சு. கார் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா காரோட டிக்கியை ஓப்பன் பண்ணலாம். கார் டிக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பொருள் கிடைக்குதுங்கிறது தெரியலை. பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த மாஸ்டர் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆக முடியும். டோர் எஸ்கேப்பை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயாச்சு. வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. ஓ மை காட், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்பை பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிராணி நிற்கிது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.